டேய் இங்க பார், வாழ்க்கையில ஈஸியாலாம் மேலே வந்துட முடியாது. படிப்படியாக தான் மேலே வர முடியும். அதுக்கு தேவை ஹார்ட் ஒர்க். நீ உன்னை மட்டும் நம்பு, வேற யாரையும் நம்பிடாத. இன்னைக்கு அவன் மாட்டினானோ. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட யாரையும் எதிர்பார்க்காத. ஒரு நிமிஷம். டேய் சத்யாங்கடா. அவன் கடைக்கு போயிருக்கான். அவனை வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லு. டேய் இன்னும் லைனில் தான் இருக்கியாடா? ஷோ. ஆமாம், நம்ம எங்கே விட்டோம்? எவனையும் எதிர்பார்க்கக்கூடாது. டேய் சீக்கிரம் சொல்கிறான், வந்துட போகிறான். இவனுக்கு வேற சொல்றா. டேய் வரப்போ சயின்ஸ் வாங்கிட்டோடா. இவனுக்கு வேற வேலை இல்லை. எவ்வளோங்கண்ணா? 90 ரூபா. சத்யன் சாதனா, ஒருவேளை நம்ம சாதனை எழுதியிருப்பாளோ? சொல்லு சாதனா, ஏதோ சொல்லணும்னு சொன்ன. சத்யா, சத்யா லவ் யூ. விண்டோ க்ளோஸில் தான் இருக்கு. டம்ளர் எப்படி விழுந்துச்சு? என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை, கிளாஸ்க்குள்ள விழுந்துருச்சு. சரி வா. டேய் சத்யா, சொல்றா. 10 ரூபா சேஞ்ச் வச்சிருக்கியாடா? என்னடா 10 ரூபா சேஞ்ச் வச்சிருக்கியாடா? பஸ்ஸில் இருக்கிறதுக்கு சவுந்தரு டைம் என்ன? 8 5 நிமிஷம் இருக்குடா. என்னடா 8 5 நிமிஷம் இருக்குடா. என்ன? டேய் 8 5 நிமிஷம் இருக்கு. கேட்கல. ஐயோ டேய் வா. வாடா மாப்ள பல பல. அவங்கிட்ட கொஞ்ச நேரம் 8 5 நிமிஷம் சொல்லிட்டு நான் கடைக்கு போயிட்டேன். 8 நிமிஷம் இருக்கு. 8 நிமிஷம் இருக்குடா. எந்த 10 ரூபா எடுத்துட்டு போனோம்? 8 5 நிமிஷம் இருக்கு. 8 5 நிமிஷம். டேய் எங்க அவன் கடைக்கு போயிட்டானா? அடா 8 யாரா அவன்? டேய் எந்த 10 ரூபா எடுத்துட்டு போன? பர்ஸ்ல இருந்த 10 ரூபா தான். அதை ஏன்டா எடுத்துட்டு போனேன்? நீ தான்டா சொன்ன. ஸோ அந்த நோட்டை ஏன்டா எடுத்துட்டு போனேன்? என்னாச்சு? அதுல என் பேரும் என் ஆள் பேரும் எழுதிருந்துச்சு. ஆளு பேரா? யாரு? சத்யன் சாதனான்னு எழுதிருந்துச்சு. சாதனாவா? அவ்வளவுதான், நீ வேணான்னு சொல்லிட்டியடா. அது அப்ப சொன்னேன். சரி விடு, இதுக்கேண்டா கவலைப்படுறேன், நான் வேணா புதுசா எழுதி தரேன். டேய் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறான் அவன்? சத்யா லவ் யூ. சாரி சாதனா, எனக்கு அந்த தாட் இல்லை. நான் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன். உண்மையா? உண்மையாக தான். சாரி. சாதனா, சாதனா நில்லு சாதனா. இவகிட்ட எப்படி சொல்றது? டேய் சத்யா, டேய் டேய் சத்யா, எதுடா? டேய் அண்ணாச்சி எழுதி தர சொல்றேன்டா. என்னாச்சு இவனுக்கு? இவன் என்ன நம்ம கூட வந்துட்டு ஆளுகிலுங்கிறான்? அதானே, வாய்ப்பு இல்லையே. சரி வா நம்ம சாப்பிட போவோம். நீ போய் முதல்ல குளி. நல்ல வேலை பல்லு விளக்க சொல்லல.
அண்ணாச்சிக்கிட்ட அந்த 10 ரூபா கேட்டு சண்டை போட்டுருக்காண்டா. டேய் எங்க அவன்? என்னங்கண்ணா ஓட்டிங்களா? ஒரு டீ. அண்ணா இது அண்ணா இந்த 10 ரூபா. ஐயோ இதை தான் தேடிட்டு இருந்தேன். எஸ். டேய் இங்க பாருங்கடா. என்னடா அது? போடா. நீங்க காட்டு. இங்க பாரு, நீங்க செலவு பண்ண அதே நோட்டு திரும்ப என்கிட்ட கிடைச்சிருக்கு. அதே நோட்டா? அதே நோட்டு தான்டா. பாருடா, எங்க கிடைச்சது? டீ கடையில. இந்த நோட்டு என்கிட்ட ஏதோ சொல்ல வருதுடா. எங்க மச்சான் காதல் போய் கேட்போம். டேய் லூசு. அது எப்படா உங்ககிட்டயே கிடைக்குது? ஆமா, இது பெரிய மெட்ரோ சிட்டி. இருக்கிறது 4 தெரு 7 கடை. இதுல பேர் வேற எழுதி வச்சிருக்கான். செல்லாதுங்கிறனால ரொட்டேஷன்ல விட்டுருக்கானுங்க. இதுக்கு போய் 10 பேர் இருக்கிற இடமா இருந்தாலும் இது மறுபடியும் எனக்கு கிடைச்சிருக்கு. இது எனக்கு ஸ்பெஷல் தான். என்னதான் இருந்தாலும் அவள் என்னை தேடி வருவான்னு தோணுது. அப்படியே அவள் என்னை தேடி வரலனாலும் நான் அவளை தேடி போக போறேன். நீங்களும் என் கூட வரீங்க பெங்களூருக்கு. டாட். நாங்களுமா பெங்களூருக்கா? சான்ஸே இல்ல. ஆல்ரெடி இன்டர்வியூன்னு போய் சொல்லிட்டு ஐபிஎல் மேட்சுக்கு போய் வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு. கூட இருந்து தொல்லை மட்டும் தான் பண்ணுவீங்களா? இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டீங்களா? டேய், அந்த பொண்ணுக்கு 6 மாசம் முன்னாடி மாப்பிள்ளை பார்த்தாங்களா? இந்நேரம் எல்லாம் முடிஞ்சிருக்குண்டா. டேய் கல்யாணம் இங்க பாருடா, முதல்ல அந்த பொண்ணோட நம்பரை வாங்குவோம், பேசி பார்ப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த 10 ரூபா உனக்கு கிடைச்சதுல்ல, இது ஒன்றும் பெருசா இமேஜினேஷன் பண்ணிக்காத, ஓகேவா? சாதாரண விஷயம் தான். உனக்கு வேணா அப்படி இருக்கலாம், எனக்கு அப்படி இல்லை. நீ வேணா பாரு, நானும் அவ்வளோ ஒன்று சேருவோம். சரிடா, நீ சொல்ற மாதிரி அந்த நோட்டை அந்த பொண்ணு எழுதாவே இருக்கட்டும். நீங்க 2 பேரும் ஒன்று சேரீங்கன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு ஒரு நாள் இந்த நோட்டை செலவு பண்ணி பார்ப்போம். ஒன்று உனக்கு கிடைச்சாலோ இல்லை எங்க 2 பேத்துக்கு கிடைச்சாலோ நீ சொன்ன மாதிரி பெங்களூர் கிளம்பி போவோம். ஓகே தானே? இந்த நோட்டு திரும்ப கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நான் அவளை தேடி போகத்தான் போகிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறேன். இன்னைக்கு இந்த நோட்டை நம்ம செலவு பண்ணுறோம். அப்போ கூட நான் குளிப்பி சாப்பிட்டேன். யார் அவன்? சௌந்தர், அந்த லாஸ்ட் ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரியே தெரியுது. லாஸ்ட் ரூமா? என்னடா சொல்ற? இல்ல, 2 நாளாவே அப்படித்தான் ஃபீல் ஆயிட்டு இருக்கு. 2 நாளாவா? ஆமாண்டா, அங்க போய் என்னன்னு பாறேன். டேய் நீ வா. நான் ஷூ போட்டிருக்கேன்டா. என்னடா? அதான் மாமாயி. ஐயோ என்னடா ஆச்சு? சும்மா சரிடா, நான் உன்னை போய் சேஸ் பண்ணிக்கிறேன். ஈவினிங் பார்ப்போம். அண்ணா, 100 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கா? சேஞ்ச் இல்லப்பா. அண்ணா, 20 ரூபாய்க்கு 2 10 ரூபா இருக்கா? என்ன 20 ரூபாய்க்கு சில்லறையா? சார்ண்ணா. ப்ரோ, 2 50 இருக்குமா? 2 50 இல்லை, 10 10 ரூபாயா இருக்கு. 10 10 ரூபாயா? பரவாயில்ல, கொடுங்க. ப்ரோ, ஒரு நிமிஷம். 2 நாள் இதை தாங்க தேடிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதை நான் வச்சுக்கிட்டுமா? இந்த நோட்டில் என்ன bro? எனக்கு இது ஸ்பெஷல் ப்ரோ. அப்படியா? நான் உங்களுக்கு வேற நோட் தரேன். இல்லை வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் ப்ரோ. எஸ். டேய், ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, வாழ்க்கையில் ஈஸியெல்லாம் மேலே வந்துட முடியாது. படிப்படியாக தான் மேலே வரணும். அதுக்கு தேவை ஹார்ட் ஒர்க். வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்தை கூட யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாது. டேய், இங்க பாருங்க, அதே நோட்டு.
கவர்மெண்ட்டே இந்த பேர் போட்டு அடிக்குதா? உனக்கு எப்போ டெய்லி அந்த நோட்டு கிடைக்குது? இப்போ என்னடா சொல்கிறீங்க? செகண்ட் டைம் காட்டினப்போ கூட இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. என்னடா ஆச்சு? எனக்கும் செகண்ட் டைம் கிடைச்சப்ப கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தனால அதை நான் பெருசாக நினைக்கல. எதுக்கும் என் ஆல்ட்ட டைம் பேசிடலாமா? பேசிடலாமே. இப்போவே ஸ்வேதாக்கு கால் பண்ணுறேன். The number you have dialed cannot be reached. Please try again later. நாட் ரீச்சபிள்னு வருதுடா. நாட் ரீச்சபிளா? சரி, சாப்பிட்டு வந்து கால் பண்ணலாம் வா. டேய், ஸ்கோர் என்னன்னு பாரு. டேய், நீ முதல்ல ஸ்வேதா கால் பண்ணி பேசுகிறா. சரி சரி கொடு. ஹலோ ஸ்வேதா. ஏய் சௌந்தர், எப்படிடா இருக்க? ஆ, எல்லாரும் எப்படி இருக்காங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னடா? சாதனா நம்பர் கிடைக்குமா? சத்யா பேசணும்னு சொன்னான். டேய், உனக்கு விஷயமே தெரியாதா? ஏன், என்னாச்சு? 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க வீட்ல ஃபிக்ஸ் பண்ண மேரேஜ் பிடிக்காம அவ சூசைட் பண்ணிக்கிட்டா. என்ன சொல்கிற? சாரி ஸ்வேதா, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். டேய், அப்போ இந்த 10 ரூபா? அந்த 10 ரூபாவில் என்னமோ இருக்குடா. ஆமாண்டா, அந்த 10 ரூபா என்கிட்ட வந்ததுலேருந்து நம்ம ரூமில் எதோ இருக்கிற மாதிரியே தோணுது. எங்க இந்த 10 ரூபா? இதை கிழிச்சு வீசுறடா. டேய், ஒரு நிமிஷம் இருடா. டேய் டேய் டேய், சௌந்தர் நில்றா. டேய் சௌந்தர், சொன்னா கேளுடா. டேய் 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 டேய், வேணாம்டா, சொன்னா கேளுடா. டேய் டேய், வேணாம்டா, எடுக்காதடா. டேய் சத்யா, எடுக்காதடா. டேய், இந்த நம்பரை எப்போ நான் சேவ் பண்ணேன்? டேய், இந்த நேமில் நான் எந்த நம்பரை சேவ் பண்ணலடா. டேய், அட்டன் பண்ணாதடா. அட்டன் பண்ணாத. டேய், வேணாம்டா. டேய், சொன்னா கேளுடா. வேணாண்டா. வேணாம். டேய், ஐயோ. ஹலோ 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 டேய், லவுட் ஸ்பீக்கர் போடு. ஹலோ 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 டேய், நம்ம பேசுறது என்ன நம்ம கேக்குது? ஆமாண்டா. ஹலோ 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 ஹலோ. ஆமாண்டா. லாஸ்ட் ரூம்ல இருந்தா கேக்குது. ஹலோ ஹலோ. டேய், அந்த கடைசி ரூம்ல தான்டா என்னவோ இருக்கு. டேய், என்னடா சொல்ற? டேய் சத்யா, போகாதடா. போகாதடா. டேய் வேணாண்டா, போகாதடா. டேய், சொன்னா கேளுடா. சத்யா, டேய் போகாதடா. டேய் சத்யா, டேய் இருடா. டேய் சத்யா, போகாத. டேய் சத்யா, நில்றா. டேய் வேணாண்டா. டேய் வேணாண்டா, போகாதடா. டேய்
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. என்னங்கடா நடக்குது? நீ எப்படா ஊர்ல இருந்து வந்த? அவன் எப்படா ஊருக்கு போனான்? 3 நாளா அந்த 10 ரூபா அவங்ககிட்ட திரும்ப திரும்ப கிடைக்கிறதுக்கு காரணமே இவன் தான். என்னடா பர்த்டே த்ரில்லிங் இருந்துச்சா? போடா. உனக்கு த்ரில் பண்றதுக்கு வேற பேரே கிடைக்கலையாடா? ஏடா இந்த பேருக்கு என்னடா? போங்கடா. நான் சாதனாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு பயந்துட்டேன். யாரா நீங்க? டேய் சாதனைக்கு ஒன்றும் இல்லடா, சந்தோஷமா தான் இருக்கா. என்ன புருஷன் கூட இருப்பா? டேய் டேய் ஹாப்பி பர்த்டே மச்சான். இப்ப என்னடா உனக்கு? இப்படி எல்லாம் பண்ணாதான் பர்த்டே ட்ரீட் கேட்க மாட்டேன்ட்டு பண்றான். ஹலோ. ஹாய் சத்யா, நான் சாதனா பேசுறேன். ஹே ஸ்வேதா, ஏ ரூமு எல்லா பசங்க சொல்லிட்டாங்க, நீ ஃபோனை வை. ஏய் ஸ்வேதாடா. ஹலோ டேய் சவுந்தர், என்ன அவன் பயந்துட்டானா? ஹலோ ஸ்வேதா. என்ன அவன் பயந்துட்டானா? ஆமா, அப்புறம் கூப்பிட்றேன். அப்ப இது யாரா? அப்ப இது ஏய் சத்யா, நான் சாதனா தான்டா பேசுறேன். ஹாப்பி பர்த்டேடா. ஹலோ சத்யா, சாதனா. நான் சாதனா தான்டா பேசுறேன். எப்படி இருக்க? சரி அதெல்லாம் விடு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல. கழிச்சிட்டில. அவ ஞான் கழிக்கும் ஞான் கழிக்கும். நீ கழிக்கும் நீ கழிக்கும். ஒரு நிமிஷம், நான் மேலே போய் பேசுறேன். ஆமா, இப்போ எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாம கேம் ஆடி ஒரு மோட்டர் சிங்கிளா கம்ப்ளீட் ஆகிட்டுமோ? அப்ப இனிமே நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தர மாட்டானா? ஏடா இந்த வாட்டி உங்க டீம் கப் இந்த அடிச்சு வாட்டியா அடிச்சுன்னு நினைக்கிறேன். பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங் தான் கொஞ்சம் வீக்கா வருஷம் இருக்கு. இதுன்னு சொல்றீங்க. என்னடா அவன் கல்யாணத்துக்கு தேதி குடிச்சிட்டு இருக்கானா? அதுக்குள்ளயா? டே நீங்க வேற, அவன் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு பேசிட்டு இருக்கான். அதுக்குள்ளயா? ம். டேய் நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். வேணாண்டா, இதுக்கு மேல கேட்டா நம்ம மனசு தான் கஷ்டப்படும். ஆமாண்டா. பேசாம போய் தூங்கிடலாமா? வாங்க. அதான் கேட்டு. சரி, இப்பயே லேட் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. நான் நாளைக்கு கூப்பிட்றேன். ம், குட் நைட். டேய் நீங்க இன்னும் தூங்கலையா? தூங்கலையாவா? தூங்கியே எந்திரிச்சு ஜாக்கியே கிளம்பிட்டேன்டா. ஜாகிங்கா? டைம் என்ன? 5:45 ஆயிடுச்சா? என்னடா பேர குழந்தைங்களா சௌக்கியமா? டேய் ஒட்டு கேட்டீங்களாடா? அப்ப உண்மையுமா அதான்டா பேசியிருக்கான். இன்செப்ஷன் படத்துல வர மாதிரி கனவுலயே வளராம கொஞ்சம் 2019 கூடா. தெரியும்டா. டே டேய் கமிட் ஆயிட்டுன்னு வர சீனை போடாத, நாங்களும் தான் கமிட் ஆவோம். ஆயிட்டாலும் என்னது? ஆல் தி பெஸ்ட்னு சொன்னேன்டா. என்ன சாதனா இவனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா? என்னடா சோகமா போற? அவ ப்ரொபோஸ் பண்ணா, நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் நீங்க தானடா லவ் பண்றேன்னு சொன்ன? லவ் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். ஆனால் அவள் ஸ்டேட்டஸ்னா என் ஸ்டேட்டஸ்னு. டேய் ஸ்டேட்டஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் மாறும். முதல்ல நீ போய் லவ் சொல்லு. ஸ்டேட்டஸ் முதல்ல மாறட்டும். ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் முடிச்சுட்டு எனக்குன்னு ஒரு வேலை கிடச்சி வீட்டு சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் ஓகே அதுக்கப்புறமும் அவன் வந்து நின்னானா வந்தானா? இப்போ நானே என் லவ் சொல்கிறேன். எனக்கு என்னமோ அவ திரும்ப வருவான்னு தான் தோணுது. இவங்க 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்போ கார்த்தி ஸ்டைலில் சொல்லணும்னா நாளைக்கு நமக்கு டபுள் ட்ரீட் தான். ம். கண்டிப்பா. ம். பேசாம இதையே நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தா என்ன? சத்திய சோதனை.
என்னடா? சத்யன் சாதனா அப்படி சொன்னேன்டா. ஹே, நல்லா இருக்குடா. சத்யன் சாதனா. பண்றோம்.